செம்மணி மனித புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அவற்றினை வெளியேற்றும் நடவடிக்கையை எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டனர். அதன்போது புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் 9ஆம் திகதி வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பது என்றும் அன்றைய தினம் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு யாழ்ப்பாண கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன்போது முடிவெடுக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதாக. அதன்படி இன்று 3 மணிக்கு அழைக்கப்பட்ட அனைத்து துறத்தவர்களும் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள். அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ள நீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் இந்த அகழ்வு பணியை உடனடியாக தொடங்க முடியாது என்றும் இந்த வெள்ள நீர் வத்து மட்டும் பார்த்து அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ள நீரை வருகிற மாதம் 9ஆம் தேதி நல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்தியர் ஊடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த வெள்ள நீர் அகற்றுவதற்கான நடவடிக்கை 9ஆம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இந்த வெள்ள நீரை அகற்றின பிற்பாடு இந்த அகழ்வு பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது.